சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினரின் முயற்சிக்கு பலனாக 9 பெண்கள் உட்பட 22 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர். மாவோயிஸ்டின் மோசமான கொள்கைகள் மற்றும் உள்ளூர் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறைகளால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பேர் குறித்து தகவல் கொடுப்போருக்கு 40 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களும் சரணடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசமைப்பு பிரிவு 142 அணு ஆயுத ஏவுகணை என துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்திருப்பது பிரச்சினைக்குரியது என மூத்த வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான கபில் சிபல் கூறியுள்ளார். ஜெகதீப் தன்கரின் கருத்தால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தீர்ப்பு தங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கையில் இதனை உச்சநீதிமன்றத்தின் ஞானம் என குறிப்பிடும் அரசாங்க அதிகாரிகள் தீர்ப்பு ஒத்துப்போகாத போது அதன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என கூறியுள்ள கபில் சிபல் நீதித்துறை அமைப்புகள் மீது நாம் தாக்குதல் நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். சுதந்திரமான நீதித்துறை இல்லாவிட்டால் அனைத்து உரிமைகளுக்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் ஜெகதீப் தன்கரின் கருத்துக்களை விமர்சித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா ஆளுநரின் அதிகாரங்களை RSS மற்றும் பாஜக தவறாக பயன்படுத்துவதை நியாயப்படுத்துவது போல் அவரது கருத்துக்கள் இருப்பதாக சாடியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிக்கும் கூட்டாட்சியை பலவீனப்படுத்தும் பரந்த உத்தியின் ஒரு பகுதிதான் இந்த கருத்துக்கள் எனவும் கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சிக்கியுள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த நீதிமன்றத்தில் முறையிடட்டும் என பாஜக சவால் விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் செய்தித்தாள்களை ATM மையமாக காங்கிரஸ் பயன்படுத்தி வந்ததாகவும் நேஷனல் ஹெரால்டு வழக்கு காங்கிரஸ் கட்சியினரை அமைதியாக்கிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி முடிக்க நீதிமன்றத்தில் முறையிட வேண்டும் என அனுராக் தாக்கூர் சவால் விடுத்துள்ளார். மேற்குவங்கத்தில் நடந்த வன்முறையை சுட்டிக்காட்டி திரிணாமுல் காங்கிரஸ் அரசை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். மாநிலத்தின் அமைதியான சூழலை உறுதி செய்ய முடியாத மாநில அரசிற்கு அதிகாரத்தில் இருக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள ததி, துலோயான், ஜாங்கிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரு சமூகத்தினருக்கும் இடையே வெடித்த வன்முறைகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்த நிலையில் இந்த சம்பவம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஹிந்தி மொழியை பரப்ப முற்பட்டால் போராட்டங்கள் வெடிக்கும் என மகாராஷ்டிர நவ நிர்மாண் கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரித்துள்ளார். ஹிந்தி பாட புத்தகங்களை விநியோகிக்க விடமாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 1ஆம் வகுப்பிலிருந்து மராத்தி, ஆங்கிலத்துடன் ஹிந்தியை கட்டாயமாக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் நாட்டின் தொடர்பு மொழியான ஹிந்தியை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் பொதுவான தகவல் தொடர்பு மொழியாக ஹிந்தியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதாகவும் அதே நேரத்தில் மாநிலத்தில் மராத்தி மொழியை வளர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். குறைந்தபட்ச விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் 3,40,000 டன்கள் அளவிற்கு துவரம் பருப்பை கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. 9 மாநிலங்களிலிருந்து 13,22,000 துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய மத்திய வேளாண் அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்திருந்தது. விலையேற்றத்தை கட்டுப்படுத்த 10 லட்சம் டன்கள் அளவிற்கு துவரம் பருப்பை இருப்பு வைத்து தேவைப்படும் போது சந்தைகளுக்கு வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் கர்நாடகா, ஆந்திரா, சத்தீஸ்கர், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அமைப்பின் மீதான தடையை ரஷ்யா நீக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தற்போது தலிபான் ஆட்சி நடத்தி வரும் நிலையில் 20 ஆண்டு காலமாக இருந்து வந்த தடையை ரஷ்யா நீக்கியிருக்கிறது. இரு நாடுகளிடையே நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த தடையை நீக்கியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிக்கும் பணியில் தலிபான் அமைப்பு தற்போது ஒத்துழைப்பு அளித்து வருவதால் பயங்கரவாத பட்டியலில் இருந்து அந்த அமைப்பின் பெயரை ரஷ்யா நீக்கியுள்ளதாகவும் அதிபர் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த எண்ணெய் நிறுவனம் மீது அமெரிக்க வான்படை தாக்குதல் நடத்தியதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹவுத்தி ஆயுத குழுவினருக்கு பொருளாதார பலமளிக்கும் இடங்களாக கருதப்படும் பகுதிகளை குறிவைத்து அமெரிக்க வான்படை தாக்குதல் நடத்தி வருகிறது.
செங்கடலை ஒட்டியுள்ள நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய் முனையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 171 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஹவுத்தி அமைப்பின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி மீதான டிரம்பின் வரி விதிப்பால் ஹுண்டாய் நிறுவனம் கொரியாவில் தற்காலிகமாக அதன் மின்வாகன தயாரிப்பை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் வாகனங்கள் மீது 25% வரி விதித்துள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு வாகனங்களை ஏற்றுமதி செய்யும் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றன. ஜீப் பிராண்ட் கார்களை தயாரிக்கும் ஸ்டெல்லன்டிஸ் கனடா, மெக்சிகோவில் தனது 2 ஆலைகளில் தயாரிப்புகளை நிறுத்தி வைத்துள்ளதோடு 900 ஊழியர்களை வேலையிலிருந்தும் நீக்கியுள்ளது. பிரிட்டனின் ஜாகுவார், லேண்ட் ரோவர், ஜெர்மனியின் ஆடி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை நிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்தியர்களிடையே தூக்கமின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் நீரிழிவு நோய், உடற்பருமன், கொழுப்பு கல்லீரல், பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஒவ்வொருவரும் தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது அவசியம். அவ்வாறு தூங்காவிட்டால் அது தூக்கமின்மை என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்திய நகரங்களில் 59% பேர் ஒரு நாளைக்கு வெறும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆழ்ந்த தூக்கமின்மையால் உடலில் மன அழுத்தம், நீரிழிவுக்கான ஹார்மோன்கள் சுரப்பதாகவும் வளர்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். அதேபோல 8 மணி நேரம் தூங்கினாலும் சீக்கிரமே படுக்கைக்கு செல்ல வேண்டும். நள்ளிரவு தாண்டிய பிறகு படுக்கைக்கு செல்வதும் இரவு நேரத்தில் வயிறு முட்ட சாப்பிடுவதும் பலவித நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். குறைந்தபட்சம் நடைபயிற்சியாவது செய்தால்தான் உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராவதோடு தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்பையும் அது குறைக்கும் என்று கூறுகின்றனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் மொபைல் போன் பார்ப்பதையும் காஃபி குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்திய கலாச்சாரத்தின் ஆழத்தை பிரதிபலிக்கும் வகையில்தான் பாடப்புத்தகங்களுக்கு பெயர் சூட்டப்படுவதாக NCERT விளக்கம் கொடுத்துள்ளது. NCERT பாடப்புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயர் சூட்டப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் கொடுத்துள்ள NCERT நிர்வாகம், பாடப்புத்தகங்களுக்கான தலைப்புகள் ஹிந்தி மொழியில் மட்டுமல்லாமல் பிற மொழிகளிலும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. GPS முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அதனை மறுத்துள்ளது. GPS மூலம் சுங்க கட்டணத்தை வசூலிக்க எந்த திட்டமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் மேம்படுத்தப்பட்ட GPS கருவி உதவியுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் பரவியிருந்த நிலையில் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களில் மாணவர்களிடம் சாதி ரீதியான பாகுபாடுகளை தடுக்க ரோஹித் வெமுலா பெயரில் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என கர்நாடக முதல்வருக்கு காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். இன்று நமது கல்வி முறையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த கோடிக்கணக்கான சிறார் பாதிக்கப்படுவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தெலுங்கானா மாணவரான ரோஹித் வெமுலா சாதி பாகுபாடு பிரச்சினை காரணமாக 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அருகே 50 கிலோ கடல் குதிரைகளை பதுக்கியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். சித்தார்கோட்டை கடற்கரை கிராமத்தில் உள்ள ஹபீப் என்பவர் வீட்டில் கடலோர காவல்படை நடத்திய சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட 50 கிலோ கடல் குதிரைகள் 7 சாக்கு மூட்டைகளில் பறிமுதல் செய்யப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் குதிரைகளை பதுக்கியதாக ஹபீப் கைது செய்யப்பட்டார். காசாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறையில் இறங்கியது தொடர்பாக 178 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. அமெரிக்காவை மையமாக கொண்ட துரித உணவகமான KFC மீது காசா ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். லாகூரில் KFC ஊழியர் ஒருவரும் கொல்லப்பட்டார். பதற்றம் காரணமாக லாகூரில் உள்ள 27 KFC துரித உணவகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியாவிட்டால் யுக்ரைன் ரஷ்யா இடையில் மத்தியஸ்தம் செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஐரோப்பா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய அவர், யுக்ரைன் ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும் என்பதே அமெரிக்க அதிபர் டிரம்பின் விருப்பம் என தெரிவித்தார். விருப்பம் இருந்தாலும் உலகில் அதைவிட அதிபர் டிரம்பிற்கு முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக கூறிய ரூபியோ, ஒப்பந்தம் குறித்து தெளிவான சாத்தியக்கூறுகள் தென்படாத பட்சத்தில் மத்தியஸ்தம் செய்வதை நிறுத்திவிடுவோம் என தெரிவித்தார். டாடா குழுமம் பிரிட்டனில் மிகப்பெரிய பேட்டரி தயாரிப்பு தொழிற்சாலையை அமைக்க 8,600 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெறும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 15 வங்கிகள் இணைந்து இந்த திட்டத்துக்காக டாடா குழுமத்தின் அங்கமான அக்ரடாஸ் நிறுவனத்திற்கு 2 ஆண்டு கால அளவில் இந்த கடனை வழங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்த ஆண்டு இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்படும் மிக பெரும் அந்நிய செலாவணி கடன்களில் ஒன்றாகும். மும்பை வான்கடை மைதானத்தில் 100 சிக்சர்கள் அடித்த பெருமையை மும்பை இந்தியன்ஸ் வீரர் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 3வது ஓவரில் முகமது ஷமியின் பந்துவீச்சில் சிக்சர் அடித்த போது இந்த சாதனையை அவர் நிகழ்த்தினார். அவருக்கு அடுத்தபடியாக வான்கடை மைதானத்தில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 85 சிக்சர்களோடு கைரன் பொலார்ட் 2வது இடத்தில் இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சோதனை ஓட்டம் பார்ப்பதாக கூறி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கோவல்வழி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த குமரேஷ் தனது வாகனத்தை விற்பதாக முகநூலில் அறிவித்திருந்தார். இதை பார்த்த குமரேஷிடம் பேசிய நபர் வாகனத்தை ஓட்டி பார்ப்பதாக கூறி அப்படியே திருடி சென்று விட்டதாக தெரிகிறது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். கோவா மாநிலத்தில் 1.5 வயது பெண் குழந்தை திருநாய்கள் கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துர்காபாத் பகுதியில் 1.5 வயது பெண் குழந்தையான அனாபியா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தபோது சாலையில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் குழந்தையை சுற்றி வளைத்து கடித்ததில் குழந்தைக்கு படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எல்லை பாதுகாப்பு படையில் உள்ள மோப்ப நாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள மோப்ப நாய்களுக்கான தேசிய பயிற்சி மையத்தில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. 1970ஆம் ஆண்டு முதல் செயல்படும் இந்த மையத்தில் மோப்ப நாய்களுக்கு பல்வேறு கடினமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் ரஷ்யாவுக்கு எந்த ஆயுதங்களும் வழங்கப்படவில்லை என்று சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு சீன அரசாங்கம் ஆயுதங்கள் வழங்கியதாகவும் இதனால் 3 சீன நிறுவனங்களுக்கு யுக்ரைன் தடை விதித்திருப்பதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ஜெலன்ஸ்கியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள சீனா, ரஷ்யா யுக்ரைன் இரு நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக் கொள்வது ஆரோக்கியம் தரும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நம் உடலுக்கு மிகவும் தேவையான நார்ச்சத்து வாழைப்பழத்தில் அதிகம் உள்ளது. இதனால் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பது நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜீன்ஸ் பேண்ட்களில் பாக்கெட்டுகளுக்கு அருகே சிறிய அளவில் பாக்கெட் ஏன் வைக்கப்படுகிறது என்ற சுவாரஸ்ய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க தொடங்கிய காலத்தில் மக்கள் பாக்கெட் கடிகாரத்தை வைத்துக் கொள்வது பிரபலமாக இருந்தது. குறிப்பாக சுரங்க பணியாளர்கள் பாக்கெட் கடிகாரம் வைத்திருந்த நிலையில் அவர்களுக்காக முதலில் வடிவமைக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்களில் சிறிய அளவில் பாக்கெட் வைக்கப்பட்டது. அந்த வடிவமைப்பு இன்று வரை தொடர்ந்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற மூதாட்டி தவறி விழுந்து ரயிலுக்கு அடியில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவரை பெண் காவலர் ஓடிச் சென்று காப்பாற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் மூதாட்டி உயிர் தப்பினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் உலகில் நிலையற்ற தன்மை உருவாகியிருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள IMF தலைமையகத்தில் உரையாற்றிய அதன் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா, உலக வர்த்தக அமைப்புக்கு நிலவும் அச்சுறுத்தல் நிதி சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்தார். சமீபத்திய வரி விதிப்பு நடவடிக்கைகளால் நிலையற்ற சூழல் நிலவுவதாக குறிப்பிட்ட அவர், உலக வளர்ச்சியில் இந்த நடவடிக்கைகள் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என கூறினார்.
We, of course. பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளர்கள் இருவர் உட்பட பல்வேறு IAS அதிகாரிகளை மத்திய அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளது. பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளரான அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா மத்திய நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல மற்றொரு கூடுதல் செயலாளர் ஹரிரஞ்சன் ராவ் மத்திய விளையாட்டுத்துறையின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பொதுச் செயலாளராக உள்ள பாரத்லாலின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு ஓராண்டு வரையிலோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ அவர் பதவியில் தொடருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் புதிய தேசிய தலைவர் அறிவிக்கப்பட்ட பிறகு மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் சிறுபான்மையினர் நலனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று வங்கதேசத்தின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. வங்கதேசம் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத்தில் வன்முறைகள் அரங்கேறின. 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமான பொதுச் சொத்துகள் சூறையாடப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த சூழலில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் ஊடக செயலாளர் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் நலனை உறுதி செய்ய இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளித்துள்ளார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் நலன் காப்பதில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அட்டூழியங்களில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமின்றி சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டினார். தங்கள் நாட்டு அவலங்களை மறைக்கவே சற்றும் நேர்மையின்றி அண்டை நாட்டை வங்கதேச அரசு குறை கூறுவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் தொடர்ந்து சீர்குலைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களில் 1,72,000 பாகிஸ்தானியர்கள் வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் பதிவிடப்பட்டதில் தெரியவந்துள்ளது. இதில் 1,00,000 பேர் தொழிலாளர்களாக பணிக்கு சென்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் அதிகளவு பாகிஸ்தானியர்கள் வேலைக்கு சென்றிருப்பதாகவும் அடுத்தடுத்த இடங்களில் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர், வெளிநாடுகளில் பணிபுரிய சென்றிருப்பவர்கள் பாகிஸ்தானின் அறிவு கூர்மை, வளர்ச்சி உள்ளிட்டவற்றை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறியுள்ளார். சுத்தியல், ஆணி, திருப்புளி உள்ளிட்ட கருவிகள் ஏற்றுமதிக்கு உலக சந்தையில் இந்தியாவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது. கருவிகள் உற்பத்தி துறையில் இந்தியா தனது ஏற்றுமதி தடத்தை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உலக அரங்கில் ஒரு போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக நிதி ஆயோக் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையின் கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் உலக அளவில் இத்துறையின் சந்தை மதிப்பு $100 பில்லியன் அமெரிக்க இருந்த நிலையில் 2035ஆம் ஆண்டில் $190 பில்லியன் உயர வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துறையில் சீனாவின் சந்தை மதிப்பு 50% உள்ள நிலையில் உலக அளவில் வர்த்தகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், சீனா மீது அமெரிக்காவின் வரி விதிப்பு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பிற நாடுகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வழி ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து புண்ணாக்கு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 21% சரிந்துள்ளதாக எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் 12,171 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே புண்ணாக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்ததாகவும், இதற்கு முந்தைய நிதியாண்டில் 15,368 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. அரசியல் பதற்றங்களால் சிக்கி தவிக்கும் வங்கதேசத்திற்கு தான் இந்தியாவிலிருந்து அதிக அளவு புண்ணாக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதற்கடுத்து தென்கொரியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து புண்ணாக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது கவனிக்கத்தக்கது. பெங்களூருவில் பரபரப்பான சாலையில் நடு ரோட்டில் ரீல்ஸ் போடுவதற்கு நாற்காலியில் அமர்ந்து டீ குடிப்பது போல் வீடியோ எடுத்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அந்த நபரை காவல்துறையினர் விசாரணை நடத்தி கைது செய்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்ததற்காகவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடுவதற்காக சாலைகளில் ஸ்டண்ட் செய்ததற்காகவும் அந்த நபரை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பெங்களூரு காவல்துறையினர் போக்குவரத்திற்கு இடையூறு செய்தால் மிகப்பெரிய அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் காயமடைந்த மகனுக்கு பதில் அவரது தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டா பகுதியைச் சேர்ந்த மணிஷ் என்ற இளைஞருக்கு காலில் அடிபட்ட நிலையில் அவர் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
அப்போது ஆபரேஷன் தியேட்டர் வாசலில் நின்றிருந்த அவரது தந்தைக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். இந்தியர்களிடையே தூக்கமின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் நீரிழிவு நோய், உடற்பருமன், கொழுப்பு கல்லீரல், பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஒவ்வொருவரும் தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது அவசியம். அவ்வாறு தூங்காவிட்டால் அது தூக்கமின்மை என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்திய நகரங்களில் 59% பேர் ஒரு நாளைக்கு வெறும் 6 மணி நேரத்துக்கு குறைவாகவே தூங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆழ்ந்த தூக்கமின்மையால் உடலில் மன அழுத்தம், நீரிழிவுக்கான ஹார்மோன்கள் சுரப்பதாகவும் வளர்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதேபோல் 8 மணி நேரம் தூங்கினாலும் சீக்கிரமே படுக்கைக்கு செல்ல வேண்டும். நள்ளிரவு தாண்டிய பிறகு படுக்கைக்கு செல்வதும் இரவு நேரத்தில் வயிறு முட்ட சாப்பிடுவதும் பலவித நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். குறைந்தபட்சம் நடைபயிற்சியாவது செய்தால்தான் உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராவதுடன் தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்பையும் அது குறைக்கும் என்று கூறுகின்றனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் மொபைல் போன் பார்ப்பதையும் காஃபி குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள பலரும் பழச்சாறு அருந்துவதால் எலுமிச்சையின் விலை அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேற்குவங்க பாஜக முன்னாள் தலைவரின் திருமணத்துக்கு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 60 வயதான மேற்குவங்க பாஜக முன்னாள் தலைவரான திலீப் கோஷ் பாஜக மகளிர் அணி தலைவரான ரிங்கு மஜும்தாரை மணமுடித்தார். இந்த நிலையில் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அவர்களது திருமணத்திற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 909 ராணுவ வீரர்களின் சடலங்களை ரஷ்யா ஒப்படைத்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடிக்கும் நிலையில் இரு நாடுகளும் ராணுவ வீரர்களின் சடலங்களை பரஸ்பரம் ஒப்படைத்தன. அதன்படி 909 சடலங்களை ரஷ்யா யுக்ரைனிடமும் 43 சடலங்களை யுக்ரைன் ரஷ்யாவிடமும் வழங்கியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மது போதையில் சாலையில் தள்ளாடி விழுந்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பினார் பகுதியில் காவலர் ஒருவர் துப்பாக்கியுடன் சாலையில் தள்ளாடி விழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதனையடுத்து புகாருக்கு உள்ளான காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். கிரிக்கெட் வீரர் KL ராகுல், பாலிவுட் நடிகை அதியா ஷெட்டி ஆகியோர் தங்கள் மகளின் புகைப்படத்தை முதன்முறையாக வெளியிட்டுள்ளனர். தங்கள் மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர்கள் தங்கள் செல்ல மகளுக்கு எவரா என பெயரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எவரா என்றால் கடவுளின் பரிசு என்ற அர்த்தம் என குறிப்பிட்டுள்ள ராகுல் அதியா தம்பதியினர் தங்கள் வாழ்வு இனி மகளுக்கானது என தெரிவித்துள்ளனர். ராகுல் அதியா தம்பதியினருக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி குழந்தை பிறந்திருந்தது.